கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குருவின் வக்ர பயிற்சி கடகத்திற்கு வலிமையான பலனை செய்யவிருக்குது. ஏன்னா அவர் வரப்போகிறது அதிசாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 45 டேஸ் இருக்கிறாரு. அவர் ஒரு 25 நாள் ஒரு நேர்கதியில் இப்போ வக்ரகதிக்கு மாறப்போகிறாரு. நம்மளுக்கு நவம்பர் 11 இந்த குரு உங்களுக்கு வாழ வைக்க போகிறார். நிறைய கஷ்டப்பட்டுடுச்சு கடகம். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருந்து படாத பாடு. குரு இந்த இடத்துல உங்களுக்கு வக்ரமானாலும் கூட உங்களுக்கு அருமையான பலன்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நீங்கள் கப்புன்னு அப்படியே பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக நீங்கள் ஒரு 50 பிறந்து நீங்கள் ஒரு 50 வருடம் கடந்து வந்திருந்தால் கூட ஒரு 5 செகண்டில் கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் அசால்ட்டாக மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி தேடினாலும் அந்த பலன்கள் கிடைக்காது. எல்லாமே நீங்கள் ஒரு செகண்டில் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் நகர்த்தலாம். உலகமே கைபேசிக்குள் கைப்பேசிக்குள் சொல்லியாச்சு. எல்லாத்துக்குமே சிறப்பாக நீங்கள் தொழிலை இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நிறைய முதல் போட்டு எனக்கு முதலே இல்லை தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு, தொழிலை எப்படி போனாலும் ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்றவங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பது, தொழிலை டெவலப் பண்ணுவதற்கு அதில் விரிவுபடுத்துவதற்கெல்லாம் ஒரு வழி இல்லை, எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர் பண்ணுறதுக்கு எப்படின்ற ஒரு வழியை காட்டி கொடுப்பதற்கு. ஏன்னா ஒரு குருச்சாரத்திலே வாழ்வையை மாற்றப்போகிற ஒரு உறுதியான டிரான்சிட்டு இப்போ வரக்கூடிய அந்த அதிசாரம் அதை பண்ணி கொடுத்து போயிடும். இப்போ நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே அதை பிடிக்கிறது கஷ்டம். அதனால் வாய்ப்புகள் உங்கள் வாசலின் அருகே விழிப்பாக இருந்து பிடித்து கொள்ளுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள். ஏன்னா குரு நம்மளுக்கு பயிற்சி ஆனார். அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு அவர் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு 5 தேதியில் அவர் நமக்கு மிதுனத்திற்கும் சென்றுடுவார். இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா. அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்தில் இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார். அதனால் நம்ம இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலன்கள், இதனால் அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெறப்போகிறீங்க, இல்லை யாரெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை நன்மை செய்யும். அதனால் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம். அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க. கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குருவின் வக்ர பயிற்சி கடகத்திற்கு வலிமையான பலனை செய்யவிருக்குது. ஏன்னா அவர் வரப்போகிறது அதிசாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 45 டேஸ் இருக்கிறாரு. அவர் ஒரு 25 நாள் ஒரு நேர்கதியில் இப்போ வக்ரகதிக்கு மாறப்போகிறாரு. நம்மளுக்கு நவம்பர் 11 இந்த குரு உங்களுக்கு வாழ வைக்க போகிறார். நிறைய கஷ்டப்பட்டுடுச்சு கடகம். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருந்து படாத பாடு அப்படின்னு சொல்லலாம். அவங்க பட்ட இன்னல்கள் சிவபெருமானுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து வகையிலையுமே பலவித இன்னல்களை பட்ட என் கடகத்திற்கு இப்பொழுது இறைவன் சொல்லுவார்ல, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுடுறா, இனிமே நானே உனக்கு இறங்கி துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அருமையான காலம் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு இந்த இடத்துல உங்களுக்கு வக்ரமானாலும் கூட உங்களுக்கு அருமையான பலன்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நீங்கள் கப்புன்னு அப்படியே பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக நீங்கள் ஒரு 50 பிறந்து நீங்கள் ஒரு 50 வருடம் கடந்து வந்திருந்தால் கூட ஒரு 5 செகண்டில் கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் அசால்ட்டாக மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி தேடினாலும் அந்த பலன்கள் கிடைக்காது. நல்ல ஒரு உத்வேகம், ஆற்றல், ஒரு தெளிவு, ஒரு வளமை, ஒரு செழுமை இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சேரப்போகுது. நீங்கள் அந்தளவுக்கு ஒரு தெம்பாக பயணிக்க போகிறீங்க. எங்கே இருந்து உங்களுக்கு அந்த ஒரு எஃபர்ட்டும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த ஒரு இறைவனுடைய அனுகிரகமே உங்களை சுற்றி சூழ இருக்க போகுது. ஏன்னா குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கும்பொழுது, இன்னும் கடகராசியாக இருந்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கிறேன், இந்த லக்னங்கள் நம்மளுக்கான ஃபேவரான லக்னங்கள்னு கொடுத்துருப்பேன். அந்த லக்னங்களையும் நீங்கள் சார்ந்து இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடி தூள் அட்டகாசமே அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ரொம்ப அருமை. நல்ல வந்து இது வரைக்கும் பண்ண தப்புக்களை எல்லாம் ஆராய்ந்து, ஏன்னா நிறைய விரயம், எந்த விரயம் எப்போ வரும்னு சொல்ல முடியல. அது ஒரு சிலருக்கு தசாபுதி சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு சாதகமான விரயங்களையும் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரயங்களையும் கொடுத்து செலவுக்கே காசு இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோமா அப்படின்னு இந்த கடகம் அந்த சகோதரர்களுக்காகவே பண்ணி நிறைய மாட்டிக்கும். இந்த குடும்பத்திற்காக பண்ணுதோ இல்லையோ, இல்லை அதுக்காக பண்ணுதோ இல்லையோ, அந்த உடன் பிறந்தவர்களுக்காக பட்டே அது வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் கேட்கவே வேண்டாம். நிறைய வந்து மன வருத்தத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல, மயிலிறகே மயிலிறகே, அது ஒரு பாட்டே இருக்குது எஸ்ஜே சூர்யா படத்தில், வருடுகிறாய் என்னன்ற மாதிரி குருவானவர் மயிலை வாகனமாக கொண்டவன் தான் நம்முடைய முருகப்பெருமான். செந்தில் ஆண்டவன் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து வழங்கவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையாக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து உங்களுடைய போன பிரிவில் இப்பிரிவில் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல் அனைத்து விதமான இக்கட்டுகளில் இருந்து உங்களை வந்து தெளிவாக எடுத்துகிட்டு வந்துடுவார். எல்லாமே நீங்கள் ஒரு செகண்டில் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் நகர்த்தலாம். உலகமே வந்து கைபேசிக்குள், கையடக்க கைபேசிக்குள் சொல்லியாச்சு. எல்லாத்துக்குமே சிறப்பாக நீங்கள் வந்து தொழிலை இது வரைக்கும் வந்து இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நிறைய முதல் போட்டு, எனக்கு முதலே இல்லை தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு, தொழிலை எப்படி போனாலும் ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்றவங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பது, தொழிலை வந்து டெவலப் பண்ணுவதற்கு, அதில் விரிவுபடுத்துவதற்கெல்லாம் ஒரு வழி, இல்லை எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து சீர் பண்ணுறதுக்கு எப்படின்ற ஒரு வழியை காட்டி கொடுப்பதற்கு. ஏன்னா ஒரு குருச்சாரத்திலே பயணிக்க போகிறார். 6, 9 உத்தியோகம் செய்கிற இடத்துல உங்கள் மேலே எவனா போட்டு கொடுத்துருந்தா, உங்கள் மேலே ஒரு அவதூறு பொறி இல்லை ஒரு மொட்டைக்கடதாசு போட்டு உங்களுக்கு வச்சிருந்தான் ஒரு செக்குன்னா, இப்போ அவனுக்கு வைப்பான் இறைவன் ஆப்பு. அப்போ ஒன்று இது வரைக்கும் உங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தவன் உங்களை விட்டு ஓடிடுமா, இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்களாக வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இப்பொழுது இறைவன் உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. நிறைய நேர்மை நியாயம் நீதியோடு நான் இருக்கிறேம்மா, ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்த பட்ட கஷ்டங்களுக்கு அவர் தீர்ப்பும் நியாயத்தையும் வழங்கவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டம்மா, கூட பிறந்தவங்களோடையும் சரி, மாமியார் நாத்தனார்கிட்டையும் சரி, என்னுடைய புகுந்த வீட்டில் இருந்த பட்ட கஷ்டங்களுக்கு இன்றைக்கி உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்லிணக்கமாக இருக்குது. இல்லைம்மா எங்கள் அண்ணன் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சொத்துலேயே வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ அவங்களே கூப்பிட்டு உங்களுக்குரிய ஒரு பங்கை கொடுப்பது, அந்த சொத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு தனி சொத்தை வந்து அமைத்துக்கொள்வது, உங்களுக்கான ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கையை வைத்துக்கொள்வது, கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து இப்பொழுது புரிந்து நடந்து கொள்வது, இல்லை ஏற்கனவே நடந்த கல்யாணம் வந்து ஒரு வந்து பிரச்சனையாகி அது வந்து முறிவு பெற்றிருந்தால் இப்போ அதற்கடுத்த ஒரு நல்ல வரன் வந்து கடல் பார்த்து எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கைன்னு உங்களுக்கு மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை கிடைப்பது, ஒரு வண்டி வீடு வாகன யோகங்களை அமைப்பது, அனைத்து வகையிலையுமே ஒரு சின்ன ஒரு பொருளாதாரம். ஏன்னா 2ல் கேது இருந்து கையில் வருமானமே இல்லைம்மா, எப்படி தான் நான் சம்பாதிக்கிறதுன்னு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேது தசாவோ புத்தியோ இல்லாமல் இருக்க பட்சத்தில் சனி கேது ராகு இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் இப்போ உங்களுக்கு நம்ம போன பதிவிலே சொல்லியிருக்கிறோம், அந்த ஃபேவர் லக்னங்களாகவும் இருக்கும் பொழுது இந்த குரு உங்கள் பரப்பு ஜாதகத்திலே வந்து அவர் அதிசாரத்தில் வக்கரமாக இருந்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்காக அனைத்து விதமான பதவி உயர்வு, தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய நல்ல ஒரு செல்வ செழிப்பையும், ஹெல்த்து வெல்த்து, நேம் ஃபேம், பேர் புகழ், அங்கீகாரம், கௌரவ பதவின்னு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். அனைத்து விதமான தொழிலை செய்பவர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் 1 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு குழந்தை வரைக்கும், ஒரு 75 வயதுக்கு மேலே கடந்துட்டீங்க, புள்ள பார்க்கல, பேரன் பார்க்கல, பேத்தி பார்க்கல, யாரும் பார்க்கல, நான் ஒரு அதையாக இருக்கேன் அப்படின்னா உறவுகள் வந்து உங்களை வந்து வாங்க இனிமேல் வேணாம் எங்களோடய வந்து இருங்கன்னு அவர்களுடைய கண்காணிப்பில் இருப்பது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு மாரல் சப்போர்ட் கிடைப்பதுன்னு உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாறு போல் ஒரு வழியை இறைவன் காட்டி விடுகிறான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், இதே டிரான்சிட்டில் வகரத்தோடு நம்மளுக்கு மிதனத்துக்கு போன பிறகு கொஞ்சம் இப்போ போட்ட அந்த வித்தை ஒரு விதை புள்ளியை ஒரு நல்ல காரியத்துக்கெலாம் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன தசா புத்தி ஓடுதுன்ட்டு அதை அப்படியே வந்து கேரி பண்ணிகிட்டே போகணும். அடுத்த டிரான்சிட் உங்களுக்கான வாழ்வையை மாற்றப்போகிற ஒரு உறுதியான டிரான்சிட்டு இப்போ வரக்கூடிய அந்த அதிசாரம் அதை வந்து பண்ணி கொடுத்து போயிடும். இப்போ நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே
அதை பிடிக்கிறது கஷ்டம். அதனால் வாய்ப்புகள் உங்கள் வாசலின் அருகே விழிப்பாக இருந்து பிடித்து கொள்ளுங்கள். கடகராசி லக்னம், நீங்கள் இப்போ வழிபட வேண்டியது என்னென்னா அம்பாள் வழிபாடு. வியாழந்தோறும் அம்பாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நம்ம திருமேச்சூர் லலிதாம்பிகையாக இருந்தாலும் சரி, காஞ்சி காமாட்சியாக இருந்தாலும் சரி, அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், இல்லை நம்ம திருவொற்றியூர் வடிவுடை அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்பாள் இல்லாமல் எங்கள் அருகையில் கருமாரியம்மன் இருக்கிறாங்க, மாரியம்மன் இருக்கிறாங்க, அப்புறம் எந்த அம்பாளையும் வழிபடும் பொழுது, ஏன்னா சந்திரனுடைய வீடு, அம்பாளின் அனுகிரகம், நீங்கள் போய் தாயேன்னு ஒரு குரலை கொடுத்தா போதும், ஓடோடி வந்து உங்களை அந்த கருமாறி உருமாறி உங்களை 1000 கண்ணுடையால் உங்களை வேகமாக வந்து அரவணைத்து கொள்வாள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே தெரியலனாலும் அபிராமி அந்தாதியுடைய பாடலை ஓட விட்டு கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கனை பாசாங்குசமும் கருவமங்கை கையில் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கிலியை தாயே அப்படின்னு சொல்லி மனதார எந்த ஒரு காரியம் போகிறீங்க நிறைய நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மன் கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் தேவை, ஒரு திருமண விஷயமா, இல்லை ஒரு தொழில் விஷயமா, இல்லை வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கலாம் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெளிவாக இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.